சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு வீடியோவில் நான் திரும்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். பிரக் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு புதுசா ஒரு ஹிஸ்ட்ரி வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கங்ராச்சுலேஷன்ஸ் டு பிரக்னானந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் வின்னிங் நார்வே செஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாரும் அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த கேம் தான். கால்சனோட 2வது முறையாக ஒரே டோர்னமெண்ட்டில் ஜெயிச்ச ஒரே பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா பிரக்னானந்தாவாக தான் இருக்கும். அந்த கேமை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேமில் நம்ம பார்த்துருப்போம், அங்கே ஒரு சிசிலியன் நைட் ஆஃபில் ஏர்லியராக H4 பானை அட்வான்ஸ் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணதா வந்து கால்சனே வந்து சொல்லியிருப்பாரு. அந்த கேம் நம்ம வந்து பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற கேமில் வந்து ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் வந்து ஆடிருப்பார். அந்த கேமை வந்து நம்ம பிரக்கோட பக்கம் இருந்து பார்க்கலாம் வாங்க. கேம் வந்து ஒரு E4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு கால்சனு. அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 செகண்ட். உங்களுக்கு இந்த இவால்யூஷன் பாரும் ஆன் பண்ணியிருக்கேன். E6 ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ். இது கிளியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில மூவ்ஸ்க்கு அப்புறம் அல்லது ஒரு 10 மூவ்ஸ்க்கு அப்புறம் ப்ரிப்பரேஷனில் தான் ஆடிட்டுருக்காரு அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஆனால் டைம் வந்து அவர் அதிகமாக கன்சியூமே பண்ணியிருக்க மாட்டார். C5 டாப் லெவலில் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸை நம்ம அதிகமாக பார்க்க மாட்டோம். அதுவும் எஸ்பெஷலி அட்வான்ஸ் வேரியேஷன் நிறைய பேர் சூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அங்கே கால்சன் வந்து அது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது. C3 நைட் C6 பின் அதுக்கப்புறம் நைட் டு F3 அண்ட் இந்த பொசிஷனில் வந்து பிரக் வந்து பார்த்தீங்கன்னா நைட் H6 போகிறாரு. ரொம்ப 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 அதிகமாக விளையாடாத ஒரு லைன் தான் இந்த நைட் H6. ஏன்னா ஜென்ரலாக பிஷப் D7 குயின் B6 நைட் G7 அந்த மாதிரி பார்ப்போம். இந்த நைட் E7ல் இருக்கக்கூடிய ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, இப்போ டெம்பரரியாக அந்த பிஷப்போட டயங்கல் வந்து பிளாக் ஆகிருக்கு. அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்னால நைட் A3 ஆட முடியும். த மொமெண்ட் வி பிளே நைட் G6 ஆர் நைட் F5 அதுக்கப்புறம் நைட் C2 வந்துட்டு சென்டரை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும். இதுதான் ஐடியா. பட் அதனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஐடியாவே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நைட் H6 ஒரு சைட் லைன் வந்து சூஸ் பண்ணுறாரு. இது வந்து அட்வான்ஸ் வேரியேஷனில் பால்சன் அட்டாக்னு சொல்லுவாங்க. நைட் A3 எனிவே அண்ட் இந்த இடத்துல பிஷப் இன்ட் H6 பற்றி யோசனை பண்ணிங்க அப்படின்னா இது தாராளமாக விளையாட முடியும். ஓப்பனிங்லேருந்தே ஒரு இம்பேலன்ஸோட விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி திரும்ப 2 பிஷப்பையும் கொடுத்துட்டு க்ளோஸ்டு பொசிஷனில் நைட்டை வச்சு விளையாடுறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இம்பேலன்ஸ். பட் கேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் A3 அதுக்கப்புறம் C takes D4 அண்ட் தென் C takes D4 F6 போடுறாரு இமீடியட்டாக. ஏன்னா இப்போது பேஸ் பாயிண்ட்டை கால்சன் வந்து டென்ஷன் வந்து ரிலீவ் பண்ணிட்டாரு. பின்ன எப்படி இந்த பான் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து சேலஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஓப்பனிங் கேம்பில் நான் வந்து சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா, அதான் பேஸ் பாயிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டிப்பை வந்து உடனே உடைக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் படி அவர் வந்து விளையாடுறாரு. F6 E takes F6 அதுக்கப்புறம் குயின் takes F6. இது வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் கண்ட்ரோலை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதில் டைம் டியூரேஷன் என்ன ஆயிருக்கு அப்படின்ற டைம் ஸ்டாம்பை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 57 minutes வந்து வச்சிருக்காரு பிரக். அண்ட் அந்த பக்கம் கால்சன் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 23 minutes தான் வச்சிருக்காரு. இதுதான் சொல்லிட்டு இருந்தேன் நான். பிஷப் D3 வந்து விளையாடுறாரு. ஜஸ்ட் பிஷப் டெவலப் பண்ணுறாரு கேன்சல் பண்ணுறதுக்காக. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அது இந்த ட்ரிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பார்ப்போம். நைட் டேக்ஸ் D4 இந்த இடத்துல வந்து ஒயிட் வந்து ஒரு பானை கேம்பிட் பண்ண பார்க்குறாரு. நைட் டேக்ஸ் D4க்கு அப்புறம் நைட் டேக்ஸ் D4 அஃப்கோர்ஸ் குயின் டேக்ஸ் D4 இஸ் அ பிளண்டர். இது ஃப்ரெஞ்ச் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே இது தெரியும். சிம்பிளாக வந்து பிஷப்பை வந்து செக் கொடுத்து குயினை வின் பண்ணிடுவாங்க. பட் இந்த இடத்துல கரெக்டான மூவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல நைட் டேக்ஸ்க்கு அப்புறம் நைட் டேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிஷப் B4 செக்கு. நாங்கள் ஒரு பீஸை விட்டுட்டோம் திரும்ப வெட்ட மாட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி விளையாடுற ஒரு லைனு. பிஷப் D2 வச்சிங்க அப்படின்னா குயின் டேக்ஸ் D4 பீஸ் ரெக்கவர் பண்ணிடலாம். அல்லது கிங் F1 விளையாடினீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா திரும்ப அந்த ட்ராப்காக விளையாடணும் அப்படின்னா தென் கேசல்ஸ் ஆன் த கிங் சைட். த்ரெட்னிங் மேட். அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சென்ட்ரல் பான் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வர ஆரம்பிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் இது. பிஷப் B4 செக் அதுக்கப்புறம் பிஷப்பால் பிளாக் பண்ணுறாரு. கேப்சர் பண்ணிடுறாரு A3. அதுக்கப்புறம் B takes A3 அதுக்கப்புறம் சென்டரில் வெட்டினதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் பிரகுக்கு வந்து ஒரு பான் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே அவர் ரூயின் பண்ணி விட்டுறாரு ஸ்ட்ரக்சரை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வெட்டியிருந்தீங்க அப்படின்னா தென் யுவர் குயின் வில் பி கான் ஒன்ஸ் அகெயின். அதனால் அவர் வந்து செக் போடுறாரு. செக் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் G takes H6 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் C1 அதுக்கப்புறம் குயின் E5 சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. பான் G3 கிங் G2 ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் D7 கிங் G2க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங் சைடில் கேசல் பண்ணுறாரு பிரக். இங்கே சில பேருக்கு வந்து இந்த மூவ் டெம்ப்டிங்காக இருக்கலாம். பிஷப் C6 விளையாட முடியுமா அப்படின்னு சிம்பிளாக கேட்டாங்கன்னா ஆக்சுவலாக விளையாட முடியாது. ஏன்னா ரூக் E1 குயின் F6 அண்ட் தென் குயின் G4 ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கோட கிங் வந்து சென்டரில் மாட்டிக்கும். அதனால் கேன்சல் பண்ணிடுறாரு குயிக்காக. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரூக் E1 குயின் G7 ரூக் C7 அதுக்கப்புறம் ரூக் F7. ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா டபுள் பண்ணுறதுக்காக அவர் வந்து இங்கே ரூக் F7 விளையாடுற ப்ளஸ் டிஃபென்சிவாகவும் இங்கே வந்து போகிற மாதிரி இருக்குது.
அண்ட் இந்த பொசிஷனில் வந்து கால்ஸ் வந்து F4 ஆடுறாரு. ரூக் இன்ட்டு B7 வந்து பிளேயபிள் தான். ஸோ ரூக் ஏ F8 அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வேரியேஷனில் திரும்ப அந்த பானை எடுத்துடலாம். இந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அவர் வந்து டேரெக்டாகவே என்ன பண்ணுறாரு, F4 ஆடுறாரு. ரூக் ஏ F8 ரூக்கை டபுள் பண்ணி F4 த்ரெட்டன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கிங் H1 போயிடுறாரு. கிங் H1 போனதுக்கப்புறம் பிஷப் E8 ரூக் ட்ரேட் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் பிஷப்பால் ரெக்கவர் பண்ணுறாரு. ஏன்னா E6 இஸ் ஹேங்கிங். ஸோ குயின் C2. ஸோ இந்த இடத்துல நம்ம வாட்ச் அவுட் பண்ணிகிட்டு இருக்கணும். குயின் எங்கேயும் போக முடியாது. ஸோ பிஷப் H5. ஸோ இந்த டயகனல் வந்து பிடிச்சிடுறாரு. ஒரு புது வீக்னஸ். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிங்கை வந்து மூவ் பண்ணுறாரு. ஏன்னா சப்போஸ் நம்ம இங்கே இது விளையாடணும் அப்படின்னா தென் ரூக் டேக்ஸ் F4 ரொம்ப ரிஸ்க்கான ஒரு வேரியேஷனாக இருக்கும் ஒயிட்டுக்கு. கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ப்ளஸ் பிஷப் F3 செக்கும் வரலாம். ஸோ இந்த காரணத்தினால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிங் G2 போட்டு பிஷப் F3 செக்கை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ ரூக் டேக்ஸ் F4 எனிவே. அதுக்கப்புறம் குயின் செக்கு பிளாக்ஸ் அண்ட் தென் E6 பான் ஃபால்ஸ். ஸோ அதுக்கப்புறம் கிங் H8 போனதுக்கப்புறம் ரூக் F1 வந்து பார்க்குறோம். இந்த பொசிஷனில் குயின் டேக்ஸ் D5 வந்து க்ளீன் பிளண்டர். ஏன்னா பிஷப் F3 செக் வில் வின் த குயின். ஸோ அதனால் அது விளையாடல. ஸோ குயின் வந்து பார்த்திங்கன்னா அவர் குயின் E6 வெட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக் F1 வைக்கிறார். ரூக் ட்ரேட் நடக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம முக்கால்வாசி கேம் கிட்ட வந்துட்டோம். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். ஸோ பிஷப் F7 செக்கு அண்ட் தென் பிஷப் பிளாக்ஸ் குயின் B8 த்ரெட்னிங் A7. ஸோ குயின் B2 செக்கு போட்டு அவர் வந்து பார்த்திங்கனாக்கா கிங்கை வந்து அன்பின் பண்ணுறாரு. ஸோ தட் பிஷப் கேன் பார்ட்டிசிபேட் இந்த கேம் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல நீங்கள் இதை வெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். பிஷப் E6 செக்கு அண்ட் தென் நீங்கள் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா தென் குயின் டேக்ஸ் H2 செக்மேட் ஆகும். அப்போது இந்த இடத்துல கிங்கை மூவ் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. அப்போ G4 போட்டிங்க அப்படின்னா தென் H5 அண்ட் தென் இந்த பான் வந்து கட்டாயமாக ஃபாலோ ஆகும். ப்ளஸ் குயின் இங்கே இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மேட்டிங் பண்ணலாம் மாட்டிப்பீங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் கேமுமே ஆக்சுவலாக முடியும் எண்ட் ஆஃப் த இதில் கேமில். ஸோ குயின் C7 செக்கு பிஷப் F7 பிளாக் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் பிஷப் D3 தென் குயின் டு B6. குயின் B6 ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. ஏன்னா இது எதனால் ட்ரேட் ஆஃபர் பண்ணுறாருன்னா ஒரு பான் அப்பில் இருக்கிறாரு. வின்னிங் பான் எண்டிங் இது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் குயின் B6 நான் டபுள் தானே பண்ணுறேன்னு சொல்லி விளையாடிங்க அப்படின்னா சேம் கலர் பிஷப் எண்டிங் தான். ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ண பார்க்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே புந்தரலாம். ஸோ இந்த பானை வச்சு நம்ம வந்து வின் பண்ண முடியும். அல்லது இந்த பானை யூஸ் பண்ணி நம்ம ஃபாக்ஸ் இந்த சிக்கன் குக் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம கேமை வின் பண்ணலாம். ஸோ குயின் E5 செக்கு. அதுக்கப்புறம் குயின் பிளாக்ஸ் குயின் C7 அண்ட் தென் பான் B6 A4. அண்ட் இங்கே வந்து குயின் டேக்ஸ் A7 விளையாட முடியாது. முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இங்கே ஒரு சில மேட்டிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் குயின் F3 த்ரெட்னிங் த பிஷப். நம்ம பிஷப்பை காப்பாற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன். தென் கிங் F6 பிஷப் D7. ஏன்னா இங்கே ஐடியா வந்து பார்த்திங்கன்னா பிஷப் செக்கு. நீங்கள் அதை தடுத்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிங் G5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரில்லியண்ட்டான மூவ். ஏன்னா அடுத்த 2-3 மூவ்ஸில் நம்ம வந்து மேட் பண்ணிடலாம். ஸோ அந்த காரணத்தினால அவர் வந்து பார்த்திங்கன்னா குயினால் இந்த ஃப்ரீ பானை வெட்ட முடியாது. இன்ஃபேக்ட் அது ஃப்ரீ கிடையாது. ஸோ H5 A5 குயின் E6 செக்கு கிங் G2 குயின் E3 8 takes B6 அண்ட் தென் 8 takes B6. கேம் வந்து ஈவனாக தான் போயிட்டுருக்கு. என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக 40 மூவ்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிஷப் C2 அண்ட் தென் H6 டைம் கண்ட்ரோல் ரீச் பண்ணிட்டோம். அதாவது 40 மூவ்ஸ் ரீச் ஆகிடுச்சு. இங்கே டைம் அகெயின் பிரகுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு 3 minutes இருக்குது. ஆனால் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 29 seconds தான் வச்சுருக்காரு. ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. ஸோ H4 B5 Bishop B3, Queen E4 check, and then King F2, and then Pawn to B4, Queen D6, Queen D4 check, and then King E2, Queen B2 check, அதுக்கப்புறம் King D3. ஸோ இங்கே கிட்டத்தட்ட கிங்கை வந்து பார்த்திங்கன்னா சேஸ் பண்ணிக்கிட்டே வராரு. அண்ட் செக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குயினை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கிங்குக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு மூவ் தான் இருக்குது. ஸோ டைம் பார்த்துக்கோங்க 23 seconds இருக்குது. இவருக்கு 44 seconds இருக்குது. பட் இந்த பொசிஷனில் இந்த செக்குக்கு ஒரே ஒரு மூவ் வந்து கிங் E2 இஸ் த ஒன்லி சேவிங் மூவ். அதுக்கப்புறம் ரிப்பிட்டேஷன் வேணால் பண்ணி கேமை ட்ரா பண்ணலாம். இல்லை கால்ஸ்னால கேமை ட்ராக்கு ஹோல்ட் பண்ணியிருக்க முடியும். எக்ஸாம்பிள் குயின் D3 செக் கிங் E1. ஒன்ஸ் அகெயின் கிங் E1 இஸ் த ஒன்லி மூவ். அண்ட் குயின் E3 செக்கு நீங்கள் இந்த பக்கம் குயின் சைடு தான் போகணும். கிங் சைடு போனீங்க அப்படின்னா பிஷப்பை இன்வைட் பண்ணி செக்மேட் பண்ணிடலாம். பட் கேமில் என்ன ஆகுது அப்படின்னா கிங் F4 போட்டு கேம் வந்து மொத்தமாக பிளண்டர் பண்ணுறாரு. நான் இட்ஸ் பிளாக் டு பிளே அண்ட் செக் மேட். ஸோ இங்கே வந்து ஃபியூ மூவ்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கால்ஸ் வந்து ரிசைன் பண்ணுறாரு. குயின் D4 செக் கிங் F3, குயின் D3 செக் கிங் F2 அண்ட் தென் குயின் டு D2 செக். இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா ரிசைன் பண்ணுறாரு. ரீசன் என்ன அப்படின்னா இப்போ கிங் F3 வந்தோம் அப்படின்னா பிஷப் E4 செக் மேட்டு. அல்லது இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. சாரி, கிங் G1 அண்ட் தென் செக்கு. அதுக்கப்புறம் பிஷப் செக் அண்ட் தென் பானாலையுமே நம்ம செக்மேட் பண்ண முடியும் இந்த மாதிரி. அது ஒரு ஆப்ஷன். கிங் F1 போகிறீங்க. இந்த இடத்துல கிங்குக்கு F1 போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஷப்பால் செக் கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதே போல் திரும்ப செக்மேட் பண்ணலாம். நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது.
ஸோ, அதனால கார்ல்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குயின் D2 செக் அப்புறம் ரிசைன் பண்ணிடுறாரு. 2வது முறையா நார்வே செஸ்ல அவரோட ஊர்ல போயிட்டு நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, 2 முறை அவர ஜெயிச்சிருக்காரு. ரொம்ப பெருமையா இருக்கு. இது கிளாசிக்கல் ஈவென்ட். இதில என்ன பெருமைப்படுறதுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலரா ஒரு 6 பிளேயர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, இன்வைட் பண்ணி டாப் பிளேயர்ஸ விளையாடக்கூடிய ஒரு நார்வே செஸ் அப்படிங்கிறது ஒரு இன்விடேஷனல் டோர்னமெண்ட்டு. ஸோ, அதில பிரக் குகேஷும் ஆடிட்டுருக்காங்க. ஸோ, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து 4 கேம் வந்து பார்த்தீங்கன்னா, அபாரமா வந்து ஜெயிச்சு, கடைசியில அதாவது கிட்டத்தட்ட அவரு கீழ தான் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோசமான நிலைமையில இருந்தாரு பிரக். ஸோ, இந்த 4 வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவர மேல கூட்டிட்டு வந்து நார்வே செஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, முதல் இந்தியர் நார்வே செஸ் இதுக்கு முன்னாடி யாரும் வின் பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் இண்டியன் டூ வின் நார்வே செஸ். ஸோ, கங்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகெயின் டூ பிரக்ஞானந்தா. ஸோ, இதுதான் அ என்ன சொல்றது? இந்த கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பெரிய திருப்பு முனையா இருந்திருக்கும். இதில ஒரே ஒரு லெசன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட அ கருத்து என்ன அப்படின்னா, கார்ல்சன் முன்ன மாதிரி பிராக்டிஸ் பண்ணாம இருக்கிறாரோ அப்படிங்கிறது தெரியுது. நல்லாவே தெரியுது. நீங்க அவரோட கேம்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் இந்த அளவுக்கு அவரு இதுக்கு முன்னாடி நீங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 10 டூ 15 இயர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி அவரு மோசமா ஆடுன மாரி எனக்கு தெரியல. அ அதுவும் இந்த மாரி ஒரே பிளேயர் கிட்ட 2 வாட்டி கிளாசிக்கல்ல தோக்குறது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம். அவர் மேபி பிராக்டிஸ் பண்ணாம இருந்துக்கலாம். இதில நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம எவ்வளோ பெரிய பிளேயரா இருந்தாலும், டெய்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா, இந்த மாரி தான் ஆகும் அப்படிங்கிறது தான். அவர் பிராக்டிஸ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு உறுதியா தெரியாது. பட் இது ஒரு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட அசம்ப்ஷன் தான். ஸோ, நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ் செஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதேபோல ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.